ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான அனோமி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, தற்கொலை உணர்வு கொண்ட சில பேர் அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்காங்க. போலீஸோட விசாரணையில இது தற்கொலை தான் அப்படின்னு கேஸ் க்ளோஸ் ஆகிற சிச்சுவேஷன்ல அடுத்து இதே மாதிரியான பேட்டர்ன்ல சில பேர் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது, இது எல்லாம் தற்கொலை கிடையாது, தற்கொலை உணர்வு கொண்ட ஆட்களை எல்லாம் டார்கெட் பண்ணி யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோனோட தம்பிக்கும் இதே மாதிரி தற்கொலை உணர்வு இருந்திருக்குது. ஆனா ஹீரோயின் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் கொட்டி அவனை எப்படியோ ரெக்கவர் பண்ண வச்சுட்டாங்க. ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போறான். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தோணுது, இது தற்கொலை கிடையாது, இது கொலை அப்படின்ட்டு. இந்த மாதிரி மனநிலையில இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் டார்கெட் பண்ணி யாரோ ஒருத்தங்க கொலை சம்பவங்களை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் பர்சனலா இந்த வழக்கை எடுத்து தம்பிக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேரலா போலீஸுக்கும் இதே டவுட் வந்து போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வர அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு ஜாரா. காலையில சைக்கிளிங் பண்றதுக்காக அலாரம் வச்சு எழுந்திருக்காங்க. எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டு தன்னோட தம்பி என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக போறாங்க. தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய பாஸ்ட்ல இவங்க ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடந்திருக்கும் போல அதை நினைச்சு இப்போ வரைக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த துயரம் நடந்ததுல இருந்தே தன்னோட தம்பியை நம்ம ஹீரோயின் தான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அது என்ன ஏதுன்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. லொகேஷன் அனுப்புங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா ஊருக்குள்ள ஒரு இடத்துல தற்கொலை நடந்திருக்கு அப்படின்ற தகவல். சோ அந்த இடத்துக்கு கிப்ரான் அப்படின்ற போலீஸ் ஆபீசரோட தலைமையில இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஹெவியா மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வராங்க. நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஏசிபி கிப்ரான் கேக்குறாரு, இவங்க யாரு அப்படின்ட்டு. கான்ஸ்டபிள் சொல்றாரு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி உள்ள நிறைய பேர் இருக்காங்களே அப்படிங்கும்போது சூசைட் வழக்கு அப்படினாலே காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி தானே சார் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சீக்கிரமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி ரிப்போர்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்ல அந்த கான்ஸ்டபிள் கேக்குறாரு, நீங்க உள்ள வரலையா சார் அப்படின்ட்டு. இல்ல நான் வரல அப்படின்றாருங்க. நம்ம ஹீரோனோட டீம் ஃபாரன்சிக் க்ளூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரைம் சீன்ல கடிதம் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்க, கடிதம் எதுவும் கிடைக்கல மேடம், ஆனா இவன் அந்த தாட்ல தான் இருந்ததா வீட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட பாக்கெட்ல இருந்து ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸை வந்து நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த பில்ஸை காட்டுறாங்க பாருங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு தன்னோட தம்பி ஞாபகம் வந்துருதுங்க. தம்பியும் இதே மாதிரி ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு நபரா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே தன்னோட தம்பியான ஜயானுக்கு போன் அடிக்கிறாங்க. ஜயான் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ல வரா இருந்துட்டு இருக்கான். வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய குருவிங்க வளர்க்குறான். அதே சமயம் ஒரு பூனையும் வளர்த்துட்டு இருக்காங்க. அது போல பாசமாவும் இருப்பான். இப்போ நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, என்னடா மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இல்லக்கா இப்ப விட்டுருச்சு போல அப்படிங்கும்போது, சரி நீ இப்ப ரெடியாரு, ஆல்பி வந்து உன்னை பிக் பண்ணிப்பான், நீங்க ரெண்டு பேருமே கிளினிக் வந்துருங்க, நாங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குக்கா இப்ப தேவையில்லாம கிளினிக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜயானுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்டின் காரணமா அந்த துயரத்துல இருந்து மீண்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பப்போ இவனுக்கு சூசைடிக்கல் தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்ட்டு ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் போக ஆரம்பிச்சிருந்திருக்கான். கவுன்சிலிங் போக ஆரம்பிச்சதுல இருந்து இவனோட மனநிலையும் சரி ஹெல்த்தும் சரி இப்ப பெட்டரா தான் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கவுன்சிலிங் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ போலாம் அப்படின்னு அக்கா சொல்லும்போது ஜயான் சொல்றா, இப்ப நான் நல்லா தான்க்கா இருக்கேன், நான் ஏன்கா போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தானே, டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது தம்பிக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற பயமும் பதட்டமும் இருந்துட்டு இருக்குதுங்க. அதனாலதான் தன்னோட தம்பியை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனே ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கதவை தட்டினா தம்பி ஓப்பனே பண்ண மாட்டேன்றான். அதுக்கப்புறம் பிளாட் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள தம்பி ஆளையே காணுங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க. ஹீரோனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த பில்டிங்க்கு மேல போய் மேல இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றானோ அப்படின்ட்டு. இல்ல அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க. வந்தவங்க செக்யூரிட்டி கிட்ட ஜயானை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவன் வெளியில போறத பார்த்தேன், கையில பூனை வச்சுட்டு போனா அப்படிங்கும்போது, திரும்ப வந்ததை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. உடனே ஆல்பிக்கு போனை போட்டு, ஆல்பின்றவர் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுங்க, ஜியானை பத்தி கேட்கும்போது அவன் என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்ல, அவனுக்கு தான் பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால பெட் ஷாப்புக்கு ஏதாவது போயிருப்பான், அங்க கான்டாக்ட் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோன் அந்த பெட் ஷாப்புக்கு போறாங்க. அந்த பெட் ஷாப்ல இருக்கக்கூடிய பையன் சொல்றான், நான் மத்தியானம் தான் வந்தேன், மேபி காலையில ஜயான் பெட் ஷாப்புக்கு வந்துட்டு போயிருந்திருக்கலாம், காலையில சல்மான் தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல, சல்மானுக்கு போனை போடு ஜயானை பார்த்தானான்னு கேளு அப்படின்னு சொல்ல, சல்மானுக்கு போன் போட்டா போனே போக மாட்டேதுங்க. ஹீரோன் பதறாங்க. அப்ப ஆல்பியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கவலைப்படாத, அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் ஆல்பியும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் கேஷுவலா பதில் சொல்றாரு, காணாம போனது பையன் தானங்க, எங்கேயாவது போயிருப்பான், திரும்ப வந்துருவான், கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது ஹீரோன் சொல்றாங்க, அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய ஆளே கிடையாதுங்க, எப்போ போன் பண்ணாலும் போன் சுவிச் ஆஃப்னு வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு பதறாங்க. உடனே ஆல்பி, நீ கொஞ்ச நேரம் வெளியிரு, நான் சார் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் பையன் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கான், அதனாலதான் நாங்க ரொம்ப கேர் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த போலீஸ் ஆபீசரும் விஷயம் சீரியஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனடியா இந்த பையனோட டீடைல்ஸ் கொடுத்து தேட சொல்றாருங்க. காணாம போறதுக்கு முன்னாடி ஜயான் பெட் ஷாப்புக்கு தான் போயிருந்திருக்கான். அந்த பெட் ஷாப்போட ஓனர் சல்மான் இருக்கான் இல்லையா, அவனும் ஜயானும் ரொம்ப க்ளோஸ். அவன் அந்த பெட் ஷாப்புக்கு போனப்போ வாய்ஸ் நோட் அமைச்சிருந்திருக்கான், நான் பெட் ஷாப்புக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு பார்க்கும்போது இவன் பெட் ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் மர்மமான முறையில் காணாம போயிருக்கான் அப்படின்னு
தெரிய வருதுங்க. இப்ப போலீஸ்காரங்க அந்த பெட் ஷாப்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக ஜயான் வந்திருப்பான். நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்பேன். அது உனக்கு கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும், இருந்தாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணு அப்படின்ட்டு. எப்பவாவது உனக்கு கண்ணு இருட்டிக்கிட்டு வர மாதிரி ஃபீல் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க அவன் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்து பதறான், டிக் பண்றான். ஆமா அப்படின்ட்டு. உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் மூச்சு ஓட்டுறதுல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்க இவன் நினைச்சு பார்க்கறான். எஸ், அதுவும் அவனுக்கு நடந்திருக்கு, டிக் பண்றான். எப்பவாவது உன்னோட அம்மா வாய்ஸ் உனக்கு கேட்டிருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லங்க, அடிக்கடி இவங்க அம்மாவோட வாய்ஸ் இவனுக்கு கேட்கும். அவங்க அம்மாவே நேர்ல வந்து நிக்கிற மாதிரிலாம் இவனுக்கு தெரியும். பட் உண்மை என்ன அப்படின்னா இவனோட அம்மா இறந்துட்டாங்க. இவங்க அம்மா மேல இவன் அளவு கடந்த அன்பை வச்சிருக்காங்க. கையில வச்சிருக்கிற ஆன்சர் ஷீட்டை அப்படியே கசக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு ஜயான், இது வெறும் டெலியூஷன் தான், பதறப்படாத அப்படின்னு சொல்ல ஜயான் சொல்றான், இது டெலியூஷன் எனக்கும் தெரியும், இந்த டெலியூஷனை நான் விரும்புறேன். செத்து போன அம்மா என்கிட்ட வந்து பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி அம்மாவோட வாய்ஸை இக்னோர் பண்ண முடியும்? அவங்க என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, எனக்கு அவங்க கூட போகணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு டெலியூஷன் அப்படின்னு தெரிஞ்சும் நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்படுற. அப்போ உனக்காகவே இருக்க உன்னோட அக்காவோட நிலைமை அப்படின்னு கேட்க அவனால மட்டும்தான் இப்போ உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம ஹீரோனை கூப்பிடுறாங்க. என்னோட காலேஜ் அட்மிஷன் ஒர்க் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல காலேஜ்ல சேர்த்து விட்டோம்னா இவனோட மைண்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அல்பியும் நம்ம ஹீரோயின் கூட நல்லா பழகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோனும் ஜயானும் பாத்தீங்கன்னா ஒரு டூர் போயிட்டு வரலாம்னு முடிவெடுக்கிறாங்க. எப்போதுமே இவன் டிப்ரெஷன் ஸ்டேட்லயே இருந்துட்டு இருக்கான் இல்லையா, இவனுக்கு அமைதியும் அன்பும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜயானை கூப்பிட்டு டூர் போக ஆரம்பிக்கிறாங்க. மெத்த பையனை பாத்துக்கிற மாதிரி ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இவன் காணாம போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம கிளினிக் போகணும் ரெடியாரு அப்படின்ட்டு. என்ன பண்ணிருக்கானா, அக்கா வரதுக்கு இன்னும் நேரம் ஆகும் அப்படின்ட்டு பூனையை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சல்மானோட பெட் ஷாப்புக்கு வந்துட்டாங்க. போனை சார்ஜ் போட்டு வச்சுட்டு அந்த பூனைக்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் போல. நம்ம ஹீரோயின் கால் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. போன் சார்ஜ்ல இருந்திருக்குது. அப்ப சல்மான் கூப்பிட்டு உங்க அக்கா இதோட 3வது டைம் கால் பண்றாங்க, என்னன்னு கேள்றா அப்படின்னு சொல்ல இவன் போனை கையில எடுத்தோடனே போன் கட் ஆகுது. திரும்பவும் கால் பண்ணலான்னு கால் பண்ணா போன் போக மாட்டேதுங்க. உடனே அவன் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுறான், சாரி நான் அதுக்குள்ள சல்மானோட பெட் ஷாப்புக்கு வந்துட்டேன், இதோ கிளம்பிட்டேன், நான் ஃபிளாட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கான். இதுதான் அவன் கிட்ட இருந்து வந்த கடைசி மெசேஜ். அதுக்கப்புறம் அவனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்குங்க. அவனோட வாய்ஸ் ரொம்ப கேஷுவலா தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம ஹீரோனால பொறுக்கவே முடியலங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்கவே முடியல. தன்னோட பாய் ஃப்ரெண்டான ஆல்பி தான் கூட வந்ததையே மறந்துட்டு இவங்க கார் எடுத்துட்டு தம்பியை தேடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஏசிபி கிப்ரானுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் கண்ட்ரோல் ரூம் மூலமா இந்த காணாம போன பையனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டையில இறங்குறாரு. இவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற அபார்ட்மெண்டோட ஸ்விம்மிங் பூல், பார்க்கிங் லாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து இவனை தேடுறாங்க. இவன் எங்க போனானே தெரியலங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு தகவல் தெரிய வருது, ஒரு இடத்துல 23 வயசு இளைஞனுடைய சடலம் இருக்கு அப்படின்ட்டு. முதற்கட்டமா ஏசிபி கிப்ரான் தான் கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க இறந்து கிடக்கிறது ஹீரோனுடைய தம்பி தாங்க. கிரைம் சீன்ல ஒரு பாய்சன் பாட்டிலும் கிடைச்சிருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த பையன் இந்த இடத்துக்கு வந்து பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. ஏசிபி கிப்ரான் கிரைம் சீனை ப்ராப்பரா ஆய்வு செய்யறாருங்க. அவங்க அக்காக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனடியா இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயம் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர் கிட்ட அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா, அவங்க அக்கா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஃபைனலி நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வராங்க. தன்னோட தம்பியை பார்த்து பயங்கரமா அழுவுறாங்க. இவனை இப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆல்பி தான் பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்றதுக்காக போவாரு. அப்ப நம்ம ஹீரோன் அதையும் தடுத்துட்டு ரொம்ப பஸ்டாய் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. தன்னோட தம்பியோட இழப்புல இருந்தும் மீண்டு வரதுக்கு ஹீரோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கிள் வந்துட்டு ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிள் அவன் சூசைட் பண்ணிக்க கூடிய ஆளே கிடையாது, நல்லா கொஞ்சம் செக் பண்ணீங்களா, அவன் முன்னாடி இருந்ததை விட நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான், சகஜமா தான் பழகிட்டு இருந்தான், அவனை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன், எப்படி அவனால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும், எனக்கு என்னமோ அவன் தற்கொலை பண்ணிருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. சோ அதுல டைம் ஆஃப் டெத்னு போட்டு அதிகாலை 3:17க்கு இவன் இறந்திருக்கான் அப்படின்னு டெத் டைம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஜியான் கடைசியா மெசேஜ் பண்ண டைம் என்ன அப்படின்னு பார்த்தா 12:30 மணிக்கு நம்ம ஹீரோனுக்கு நான் பெட் ஷாப்ல இருந்து கிளம்பிட்டேன்னு வாய்ஸ் நோட் அமைச்சிருக்கான். 12:30 மணிக்கு மர்மமான முறையில காணாம போனவன் அதிகாலை 3:15 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான், கிட்டத்தட்ட 15 மணி நேரம் டைம் ஃப்ரேம் வருது. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு அங்கிளை பார்த்து கேட்க அங்கிள் சொல்றாரு, ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த பையன் தானே, அதனால கூட அவன் டைம் எடுத்திருந்திருக்கலாம். அப்படிங்கும் போது ஹீரோயின் ஜயான் அனுப்பின வாய்ஸ் நோட்டை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. நான் ரெடி ஆயிட்டேன், பிளாட்ல ரொம்ப போர் அடிச்சது, அதனாலதான் சல்மானோட பெட் ஷாப்புக்கு வந்துட்டேன், தோ நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா மெசேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. இவன் பேசினதை பார்த்தா டிப்ரெஷன்ல இருந்த மாதிரியா தெரியுது அப்படின்னு ஹீரோயின் கேள்வி கேட்கறாங்க. அங்கிள் கிட்ட பதிலே இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹீரோயின் பிலீவ் பண்றாங்க தன்னுடைய தம்பி தற்கொலை பண்ணி இறந்து போல வேற என்னவோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. உடனடியா நம்ம ஹீரோயின் டீடைல்டான ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்றாங்க. அந்த டீடைல்டு ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருதுங்க. ஜயான் பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்து போனா அப்படின்னு இருந்தது இல்லையா, அது என்ன வகையான பாய்சன் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் ட்ரக்னு தெரிய வருதுங்க. அதோட பேரை கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. நம்ம ஹீரோயின் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணாங்களே, அந்த பையனோட உடம்புல இருந்த அதே ட்ரக் தான் ஹீரோயினோட தம்பி உடம்புல இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு. ஹீரோயின் அங்கிள் கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சாங்க இல்லையா, அதை திரும்பவும் நினைச்சு பாக்குறாங்க. தம்பி காணாம போனது 12:35,
இருக்கு. டைம் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தா அதிகாலை 3:17 AM-க்கு. இதுக்கிடையில 15 மணி நேரம் டைம் இருந்தது. அந்த 15 மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? கண்டிப்பா டிசிஷன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் டைம் எடுத்திருந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சாங்க இல்லையா? அதுதான் உண்மை. ஆனா அந்த 15 மணி நேரம் என்ன நடந்தது அப்படின்றது இப்ப கேள்வியா இருக்குது. உடனடியா நம்ம ஹீரோயின் தான் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீரஜ் அப்படின்ற பையனோட வழக்குல உடம்புல இருந்து ஒரு வகையான ட்ரக் கண்டென்ட் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ட்ரக்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அவங்க பார்த்து சொல்றாங்க, அதே வகையான ட்ரக் தான் ஹீரோயினோட தம்பி உடம்புல இருந்தும் கிடைச்சது அப்படின்றத இப்ப 100% எவிடன்ஸோட கன்ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த பையனோட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு அனுப்புங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ இந்த நீரஜோட வழக்க பத்தி போலீஸ் ஆபீசர் கிட்ட விசாரணை பண்ணனா போறதுக்கு முன்னாடி நீரஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட தம்பி மாதிரியே சைக்காட்ரிக் கவுன்சிலிங் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பான் போல. அங்க கொடுக்கப்பட்ட மருந்த ஓவர் டோஸ் எடுத்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம ஹீரோயின் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது ஒரு சூசைட் வழக்கு. சூசைட் வழக்கு பின்னாடி எல்லாம் அதிகமா போலீஸ்காரங்க போக மாட்டாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை தொட்டவரே ஏசிபி கிப்ரான். அவரு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஆளு. ஜெனரலாவே தற்கொலை வழக்கு எல்லாம் பெருசா இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. இதுல சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் விட்றதா இல்ல, பர்சனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நேரா பெட் ஷாப்புக்கு போறாங்க. அங்க சல்மான் இருக்கிறான். சல்மான் என்ன சொல்றானா, ஜயானை கடைசியா பார்த்தது நான் தான். காலையில பெட் ஷாப்புக்கு வந்தான், போனை இங்க சார்ஜ் போட்டு வச்சுட்டு அந்த பூனையை கேர் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவசர அவசரமா இங்க இருந்து கிளம்புனா, ஏன்டா இவ்வளவு அவசரமா போறேன், நான் டிராப் பண்றேன் அப்படின்னு கூட சொன்னேன். ஆனா அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த சல்மான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு சல்மான் மேல டவுட்டுங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல ஜயான் க்ளோஸா இருந்தது இந்த சல்மான் கூட மட்டும்தான். அதனால போன் நம்பர் செக் பண்ணி பார்த்தா ஜயானோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது அந்த லொகேஷன்லயே தான் சல்மானோட மொபைல் இருந்திருக்கு. அதாவது அந்த பெட் ஷாப்புக்கு வெளியில தான் ஜயானோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றது இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த சல்மானுக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா பிரணவ் அப்படின்ற நேம்ல இருந்து ஒரு கால் வந்திருக்குது. யார் அந்த பிரணவ் அப்படின்னு பார்த்தா தம்பியை காணோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனும் ஆல்பியும் இந்த பெட் ஷாப்புக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல அந்த பெட் ஷாப்ல இருந்த ஸ்டாஃபோட பேர் தாங்க பிரணவ். இவங்க கேட்டனால தான் அவனே கால் பண்ணி இருந்திருக்கான். அதனால சந்தேக லிஸ்ட்ல இந்த பிரணவை எடுத்துக்க முடியாது அப்படின்றது தெரிய வருது. இப்போ இந்த நீரஜோட வழக்க நம்ம ஹீரோயின் எடுத்து பாக்குறாங்க. நீரஜும் பாத்தீங்கன்னா சாவறதுக்கு முன்னாடி ஆண்டனி அப்படின்ற ஒரு நபர் கூட இவன் போன்ல பேசியிருக்கான். பேசினதுக்கு அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு ஆண்டனியோட லொகேஷனுக்கு நீரஜோட மொபைல் லொகேஷனும் போயிருக்குது. which means இவன் ஆண்டனியை பாக்குறதுக்காக கூட போயிருந்திருக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நீரஜோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவன் சடலமா மீட்கப்பட்டிருந்திருக்கான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு கிரைம் சீன்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோனோட தம்பியான ஜயான் எதனால சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆனா அப்படின்ற கதையை நம்ம கிட்ட சொல்றாங்க. சின்ன வயசா இருக்கும்போது பேரண்ட்ஸ் வச்சு நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜயான் கார் எடுத்திருந்திருக்கான். அந்த காரை தாறுமாறா ஓட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஜயானோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. தன்னாலதான் தன்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டிப்ரெஷனுக்குள்ள போனவன் தாங்க. அதுக்கப்புறம் அவனால மீண்டு வரவே முடியல. அதை தாண்டி அவங்க அப்பா மேல அவன் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்ததுனால அம்மா அப்பா என் கூட வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஹாலுசினேஷன்லாம் உருவாயிருந்திருக்குது. அதனாலதான் அவனுக்கு தற்கொலை உணர்வெல்லாம் வந்திருக்குதுங்க. அம்மா அப்பாவை இழந்து நிக்கிற நம்ம தம்பி இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் மூலமா இவனுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ரூமுக்குலாம் அவன் என்ன பேசுறான் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்து கேட்பாங்க. அவன் என்ன நினைக்கிறான் எல்லாமே நம்ம ஹீரோனுக்கும் தெரியும். தெரிஞ்சுட்டு நீ மாறு மாறு அப்படின்னு சொல்லாம அவனை மாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால அவனோட லைஃப்ல ஏகப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்குது. அவனுக்கு அந்த தற்கொலை உணர்வு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துருச்சுங்க. முதல்லலாம் கவுன்சிலிங்க்கு பயந்துட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்பெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு, நான் நார்மலா தான் இருக்கிறேன், நான் ஏன் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு அவன் மாறிட்டான். ஹீரோனை பொறுத்த வரைக்கும் தற்கொலை உணர்வே இல்லாத ஒருத்தன் திடீர்னு எப்படி தற்கொலை பண்ணி இறந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் பக்கத்துல வச்சு பார்த்தா 2 கேஸும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. அதாவது 2 பேர் இறந்ததும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இறந்து போன மாதிரி இருக்குது. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது தற்கொலை அப்படின்னு தெரியும். ஆனா டெக்னிக்கலா நம்ம ஆய்வு பண்ணோம்னா இது தற்கொலை இல்ல, வேற என்னமோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. கிரைம் சீன்ல எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அந்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு கிடைக்குது. ஏன்னா ஹீரோன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா? எவ்ரி ஃப்ரேமா ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஜயான் சடலமா மீட்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல வண்டியோட டயர் மார்க் தெரியுதுங்க. ஜயானை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கொலையாளி ஜயானை கொலை பண்ணி இங்க கொண்டாந்து போட்டு போயிருக்கான், கொண்டு வரதுக்காக ஒரு வண்டியை பயன்படுத்தி இருக்கான் அப்படின்றத ஹீரோயின் கணிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்குனா கனவுல ஜயான் அந்த பெட் ஷாப்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியும் அந்த வண்டியில ஜயானை கடத்தின மாதிரியும் தோணுதுங்க. அங்க கட் பண்ண கிப்ரான் உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு வர சொல்றாருங்க. ஹீரோனை பார்த்ததும் உங்க தம்பி இறந்ததுக்கு என்னோட கண்டோலன்ஸை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிப்ரான் ஓரமா போய் நின்னுக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் டீடைலா எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீரஜ் அப்படின்ற ஒரு பையனோட வழக்க நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பையனும் என்னோட தம்பி மாதிரியே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டு கவுன்சிலிங் எடுத்துட்டு இருந்தவன். அவன் சாப்பிடுற மருந்தையே ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஆளு கேஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த பையனோட உடம்புல பர்டிகுலர் வேரியன்ட் ட்ரக் இருந்ததை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியே கட் பண்ணா என் தம்பி இறந்து போன வழக்குல
வழக்குலயும் அவனோட உடம்புல அந்த பர்டிகுலர் வேரியன்ட் ட்ரக் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை வச்சு பார்க்கும்போது இவங்க தற்கொலை பண்ணி இறந்து போல இவங்களை யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இந்த கொலைகள் தொடரும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கில்லரோட டார்கெட்டே சூசைடிக்கல் டெண்டன்ஸோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்றான் அப்படின்ட்டு இதை சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இதை கேட்டு உயரதிகாரி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கிப்ரான் சொல்றாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், நான் என்ன ஏதுன்னு பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. பார்த்தா கிப்ரானுக்கு ஒரு போன் கால் வருது. சஹீனா அப்படின்ற ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த சஹீனா அப்படின்றவங்க ஹை ப்ரொஃபைலான ஆளு அப்படின்றதுனால மீடியாக்காரங்க நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. கிப்ரான் கிட்ட சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. கிப்ரான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு காணாம போயிருக்காங்க, இப்போ சடலமா மீட்கப்பட்டிருக்கிறோம், இவங்க சாவறதுக்கு முன்னாடி தற்கொலை உணர்வு கொண்ட ஒரு ஆளா இருந்திருக்காங்க அப்படின்றது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோயின் சொன்ன பாயிண்ட் எல்லாமே இங்க மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் தான் வராங்க. இறந்து போன சஹீனாவோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல டிப்ரெஷன் பில்ஸ் இருந்ததை கவனிக்கிறாங்க. சஹீனா இறந்து கிடக்கிற அந்த காரை ஒரு இன்ச் கூட மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா ஆய்வு நடத்துறாங்க. ஒரு சின்ன நூல் கிடைச்சா கூட அது நமக்கு எவிடன்ஸ் தான் அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோயின் ஜயானோட கிரைம் ஸ்பாட்ல ஒரு காரோட டயர் மார்க் இருந்தது இல்லையா, அதை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆய்வு செஞ்சதன் மூலமா அந்த காரோட டயர் மார்க்கும் கிரைம் சீன்ல கிடைச்ச டயர் மார்க்கும் ஒன்னு அப்படின்றது தெரிய வருது. இப்போ சஹீனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குதுங்க. நீரஜ் மற்றும் ஜயானோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்ததோ அதே மாதிரியான ரிப்போர்ட் தான் வந்திருக்குது. அவங்க பயன்படுத்தின அதே ட்ரக் தான் சஹீனாவோட உடம்புல இருந்தும் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கிப்ரான் தானே இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாரு, மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இறந்து போனவங்களோட உறவினர்கள் மூலமா ஒரு லெட்டரை கோர்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா கிப்ரானோட வேலைக்கே பிரச்சனை வருங்க. இவரோட கேர்லெஸ்னால தான் அடுத்தடுத்து 2 கொலைகள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்குது. இவர் நீரஜோட வழக்கையே ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாருன்னா அடுத்தடுத்த கொலை நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவரோட வேலைக்கு ஆப்பு வருங்க. அங்கிள் சொல்றாரு, கிப்ரான் இல்லாம வேற ஒரு ஆபீசர் வச்சு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கன்னா கில்லரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கிப்ரான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்றத உணர்றாருங்க. இப்போ இந்த வழக்கு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடக்குதுங்க. நம்ம ஹீரோயின் தரப்புல இருந்து டீடைல்டா சொல்லிடுறாங்க. மெஜிஸ்ட்ரேட்டும் கேள்வி கேட்கிறாரு, ஆனா கிப்ரானால பதிலே சொல்ல முடியலங்க. இவரும் சமாளிக்கிறாரு, முதல் 2 கொலையில வேணா பேட்டர்ன் சேமா இருக்கலாம், ஆனா சஹீனாவோட வழக்குல எந்த ஒரு மேட்சும் கிடைக்கல அப்படிங்கும்போது மெஜிஸ்ட்ரேட்டே சொல்லிடுறாரு, ஹீரோனோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த டயர் மார்க்கு இதுக்கு முன்னாடி நடந்த 2 கேஸ்ல மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனோட இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்குதுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த காருக்குள்ள இருந்து சாயில் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது அது கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச சாயிலோட மேட்ச் ஆகலங்க. வேற ஒரு இடத்துல கொலை செஞ்சு இவங்களை இங்க கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல இருந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹேர் சாம்பிள்ஸ் எடுத்திருந்திருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 கொலைகளுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எதற்காக அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்றது இப்போதைக்கு தெரியலங்க. ஆனா உண்மையிலேயே ஹீரோயின் கெஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படின்றத விஷுவலா நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. கிப்ரானுக்கு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பயங்கரமா திட்டு விழுது. உடனே உயரதிகாரி குறுக்கிட்டுறாருங்க, என்ன நம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றாருங்க. ஆனா ஹீரோயின் வெளியில வந்து அங்கிள் கிட்ட சொல்லிடுறாரு, போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா இல்லையான்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன், செத்து போனது என்னோட தம்பி, சோ நான் தனிப்பட்ட முறையில நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அங்க கட் பண்ணா கிப்ரானோட கதையில கிப்ரானோட பாஸ்ட்ல ஒரு பொண்ணுக்கு உதவி செய்ய நினைச்சு அந்த பொண்ணு கடைசியில இறந்து போயிருங்க. அந்த ஒரு டிப்ரெஷன்ல இவர் இருந்துகிட்டு இருப்பாரு. ஆனா மெஜிஸ்ட்ரேட் ஸ்ட்ராங்காவே கிப்ரான் கிட்ட மிரட்டிட்டாரு, நான் 1 வாரம் உனக்கு டைம் தருவேன், அந்த 1 வாரத்துக்குள்ள இந்த வழக்குல ஒரு பிரேக் த்ரூவை கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது தம்பி உயிரோடு இருந்த போது எப்படி எல்லாம் முதல்ல பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்றத நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்து போனதை அவனால ஏத்துக்கவே முடியலங்க. அவனாலதான் அப்பா அம்மா இறந்து போனாங்க, நானும் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி கதறி இருக்கிறான், சண்டை போட்டு இருந்திருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துவாங்க, நீ வேணும்னு இதை பண்ண கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க, அதை நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கு நீ காரணம் கிடையாது அப்படின்னு அவ்வளவு தூரம் பேசி சமாதானப்படுத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை சரி பண்ணி இருந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம கிப்ரான் இருக்கிறார் இல்லையா, ஸ்ட்ரிக்ட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாருங்க. இது வரைக்கும் இறந்தவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எந்தெந்த இடத்துல இவங்களோட டெட் பாடிஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மார்க் பண்ணி தன்னோட டீமோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் தனியாவே நம்ம ஹீரோயின் இதே விஷயங்களை எல்லாம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இப்ப கிப்ரான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச டயர் மார்க்கு அது எந்த டயர், எந்த வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய டயர் அப்படின்ற ஆங்கிள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இவங்களோட உடம்புல இருந்து ஒரு ட்ரக் கண்டென்ட் கிடைச்சது இல்லையா, அது எங்க இருந்து கிடைக்கும், யார்கிட்ட எல்லாம் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் இது இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. இதே விஷயத்தை கிப்ரானும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு.
ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோனோட இன்வெஸ்டிகேஷனும் கிப்ரானோட இன்வெஸ்டிகேஷனும் சேம் லெவல்ல தாங்க போயிட்டு இருக்குது. ட்ரக் டீலர்ஸை தாண்டி வேற யார்கிட்ட அந்த ட்ரக் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா டாக்டர்ஸ் கிட்ட, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, சர்ஜன் கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரிய வருது. இந்த ட்ரக்கை மினிமமா யூஸ் பண்ணும்போது அனஸ்தீசியா மாதிரி தான் செயல்படும். அதிகமா யூஸ் பண்ணும்போது ஆளையே கொன்றுங்க. சோ இதுல டாக்டர் சம்பந்தப்பட்ட ஆட்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. இன்னொரு பக்கம் கிப்ரானோட இன்வெஸ்டிகேஷன்ல இந்த டயர் மாடல் கொண்ட ஒரு ட்ரக்கை பாத்துறாங்க. அதோட நம்பரை நோட் பண்ணி வச்சு அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ஏடிஎம்க்கு பணத்தை நிரப்பக்கூடிய ட்ரக் அப்படின்ட்டு. அந்த ஏடிஎம்மோட ட்ரக் நம்பரை யூஸ் பண்ணி வேற ஒரு வண்டியை தான் பாத்தீங்கன்னா கில்லர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அதை தொடர்ந்து கிப்ரான் என்ன பண்றாரு அப்படின்னா இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை எல்லாம் இன்ட்ரோகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரவழைக்கிறாருங்க. இறந்து போன 3 பேருக்கும் ஒரு சைக்கார்டிஸ்ட் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் இறந்து போன 3 பேர்த்தோட கேரக்டர் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு எதனால இந்த சூசைடிக்கல் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட பாஸ்ட் எல்லாத்தையுமே கிப்ரான் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஜயானோட வழக்கு எடுத்துக்கிட்டா ஜயான் செத்து கடந்ததை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா, அவர் எப்ப பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு அப்படின்ற டீடைல தெரிஞ்சுக்கிறாங்க. ஜயான் சாவறதுக்கு முன்னாடி கடைசியா சல்மானை தான் மீட் பண்ணி இருந்திருக்கான். சல்மானுக்கும் ஜயானுக்கும் இடையில கனெக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு பாயிண்ட கூட மிஸ் பண்ணாம கிப்ரான் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாருங்க. இப்ப இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஸ்டைல பார்க்கும்போது முதல் வழக்கிலேயே இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருந்தாருன்னா அது தற்கொலை இல்ல கொலை அப்படின்றத அவரால கண்டுபிடிச்சிருக்க முடியும். சீக்கிரமாவே கில்லரை நெருங்கி அடுத்தடுத்த கொலைகளையும் தடுத்து நிப்பாட்டி இருந்திருக்க முடியும். இப்ப ஜயானோட வழக்குல சல்மான் எப்படி சந்தேகத்துக்கு இடமான ஒரு ஆளா இருக்கிறாரோ அதே மாதிரி மற்ற 2 பேர்த்தோட இறப்புலையும் சந்தேகத்துக்கு இடமா இது மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அவங்களை எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு லீடும் கிடைக்கல. அப்பதான் சல்மானோட போன்ல கிப்ரான் நீரஜோட அப்பா போட்டோவை கவனிக்கிறாரு. நீரஜுக்கும் உனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்ற நீரஜோட அப்பா போட்டோ எப்படி உன் போனுக்கு வந்தது அப்படின்னு சல்மான் கிட்ட கேட்க அப்பதான் சல்மான் சொல்றாரு நீங்க இந்த போட்டோல நீரஜோட அப்பாவை பாக்குறீங்க, நான் அதே போட்டோல நீரஜோட அப்பா கையில வச்சிருக்கிற டாக பாக்குறேன். அந்த டாக் சேலுக்கு வந்தது, அந்த டாகோட போட்டோ எதுனா இருந்துச்சுன்னா அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அப்பதான் நீரஜோட அப்பா இந்த போட்டோ அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. மத்தபடி எனக்கும் அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்லிடுறான். கிப்ரானோட இன்வெஸ்டிகேஷன் டெட் எண்ட்ல வந்து நிக்குது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஹேர் சாம்பிளை எடுத்துட்டு போய் லேப்ல வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல இவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லரோட ஹைட் என்ன, அவனோட பிளட் குரூப் என்ன, அவனோட ஏஜ் என்ன அப்படின்ற லெவல் வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லரோட வயது 33 இருந்து 35 வயதுடையவனா இருக்கலாம். அவனோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் அப்படின்ற லெவலுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்காம டெலிவரி பண்றதுக்கான ப்ராப்பர் மெடிக்கல் விழிப்புணர்வு இல்லாதனால டெலிவரி டைம்ல அந்த பெயின் தாங்க முடியாமயே நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. கர்ப்பிணி பெண்களோட இறப்பு விகிதம் அப்படின்றது ஒரு காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இப்போ மெடிக்கல் சயின்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு பாத்தீங்களா, ஒருத்தனோட தலைமுடியை வச்சு அவனோட மொத்த ஜாதகத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜயான் கடைசியா அனுப்புனா ஆடியோ நோட்டை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக. இன்னொரு பக்கம் கிப்ரான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்த அட்டெண்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆல்பி கிட்ட ஆடியோ நோட்டை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இந்த ஆடியோ நோட்டை கொஞ்சம் கூர்மையா நீ கவனிச்சினா ஒரு விஷயத்தை நம்மளால கவனிக்க முடியும். என்கிட்ட கேஷுவலா சொல்றான், நான் வந்து சல்மானோட பெட் ஷாப்புக்கு வந்திருக்கேன், டென்ஷன் ஆகாத நான் கிளம்பிட்டேன், பிளாட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் நோட் முடியுது. இவனோட வாய்ஸ் நோட்டை கட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸை கேட்டோம்னா அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு வண்டி வந்திருக்குது. அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர் ஜயான் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணி இருந்திருக்கான். அந்த ஸ்ட்ரேஞ்சரோட வாய்ஸை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற ஆங்கிள் ஹீரோயின் யோசனை பண்றாங்க. கிப்ரானோட இன்வெஸ்டிகேஷன்ல புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த பேஷண்ட்டை தான் பார்த்து இந்த கில்லர் டார்கெட் பண்ணி இருந்திருக்கான். அப்ப இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட் டீடைல் எப்படி கில்லருக்கு தெரியும்? அப்ப ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டேட்டா லீக் அப்படின்னு நடந்திருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களை எல்லாம் கொஞ்சம் தீவிரமா கண்காணிச்சோம்னா நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒருத்தனை பிடிச்சிடுறாங்க. அவனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து தான் இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த பேஷண்டோட டேட்டாஸ் எல்லாம் லீக் பண்ணிருக்கானுங்கன்னு தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட இந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டை கொடுத்து இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரேஞ்சரோட வாய்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் டீடைல்டா கேட்கற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அந்த சவுண்ட் இன்ஜினியரும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கரெக்டா என்ஹான்ஸ் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறாருங்க. அதுல அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி இருந்திருக்கான். இதுதான் கில்லரோட வாய்ஸ் அப்படின்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் வெறும் ஹாய் அப்படின்ற ஒரு குரலை மட்டும் வச்சு கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால ஹீரோன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு அதான் போலீஸ் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, நீ கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா
ஹீரோயினால தான் ஏத்துக்கவே முடியலையே. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க பையனோட பேரு பேசில், வயது 20, வீட்டை விட்டு போனவன் இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கிப்ரானுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா அமையுதுங்க. கிப்ரான் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல டாடா லீக்ஸ் பண்ணவனால பிடிச்சி விசாரணை பண்ணதுல அவனுக்கு ஒரு பேரை சொல்லியிருப்பானுங்க. அவன் யாருன்னு பார்த்தா அவன் ட்ரக் டீலரா இருந்துட்டு இருப்பான். அவன் மேல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்துட்டு இருக்குது. அவன் இருக்கிற இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு அங்க போனா அடியாட்கள் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அவனுங்களை எல்லாம் அடிச்சு துவச்சு ரன்னிங் சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக் டீலரை எப்படியோ இந்த கிப்ரான் பிடிச்சிடுறாருங்க. தன்னோட கஸ்டடியில வச்சு இன்ட்ரோகேஷனை தொடங்குறாரு. இறந்து போன 3 பேர்த்தோட போட்டோவை காமிச்சு இவங்களா யாருன்னு தெரியுதான்னு கேட்டா இவன் தெரியாது அப்படின்றான். சும்மா சமாளிக்கிறதுக்கு தெரியாதுன்னு சொல்றான்னு பார்த்தா உண்மையிலேயே இவங்க யாருன்னே தெரியாது. ஆனா இவங்க டேட்டாவை தான் இவன் லீக் பண்ணி வச்சிருக்கான். நடந்தது எல்லாத்தையும் சொல்லவும் இவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். ஃப்ராடு தானா அதை ஒத்துக்கிறான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் மோசமானவன் கிடையாது. எனக்கு ஒருத்தன் கால் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுக்க சொன்னான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபைலை கொடுப்பாங்க. அந்த ஃபைலை கொண்டாந்து நான் சொல்ற இடத்துல வச்சிரு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கான். இவனும் ஃபைலை கொண்டு போய் வைக்கிறதுக்கே பணம் தரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொண்டு போய் அவன் சொல்ற இடத்துல வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இவனுக்கும் பணம் வந்துகிட்டு இருந்திருக்குது. என்ன ஏதுன்னு கூட கேட்காம இவன் பாட்டுக்கு வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இவ்வளவுதான் இவனுக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய டீலிங். ஆனா அவன் யாருன்னு கூட இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஒரு ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிளாக் ரூம்ல கொண்டு போய் தான் அந்த ஃபைலை வச்சிருந்திருக்கான். அந்த ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிளாக் ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது முகமூடி போட்ட ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருதுங்க. தக்காளி அங்கதான் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் நடக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் ஆல்பி இருக்கான் இல்லையா, அவன் மர்மமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறான்ற தகவல் ஆல்ரெடி போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் அதிர்ச்சியோட வந்து நிக்கிறாங்க. கிப்ரானோட இன்வெஸ்டிகேஷன்ல மத்த கொலைகளுக்கும் இவரோட கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லன்னு தெரிய வருது. ஏன்னா மத்த விக்டிம்ஸ் எல்லாருமே சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க. ஆனா ஆல்பி பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இல்ல. அடுத்தடுத்து ஹீரோனோட வாழ்க்கையில இப்படி ட்ராஜடியா நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கிப்ரான் அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாருங்க. மேபி கில்லரை ஹீரோன் நெருங்கி வராங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு கூட ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டா அவன் கொண்டிருக்கலாமே அப்படியும் நமக்கு சந்தேகம் இருக்குதுங்க. இப்ப கிப்ரான் பாத்தீங்கன்னா இந்த வழக்கையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு இல்லையா, அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இது வரைக்கும் நடந்த அந்த 3 கொலைகளோட பேட்டர்ன் எதுவுமே ஆல்பியோட வழக்குல ஃபாலோ பண்ணப்படல. இதை வச்சு பார்க்கும்போது ஆல்பியை கொலை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆல்பி கூட எப்போதுமே கான்டாக்ட்ல இருக்கிறது ஜாரா தான். ஜாரா கூட கில்லரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிப்ரானோட இன்வெஸ்டிகேஷன் ஹீரோயின் பக்கமும் திரும்புதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு டீடைல் கிடைக்குது. 11 வருஷத்துக்கு முன்னாடி ஜெஸ்ஸி அப்படின்ற ஒரு பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ஃபைலும் இப்ப நடந்த 3 போஸ்ட்மார்ட்டமும் ஒரே மாதிரி இருக்குது. இதே மாதிரியான பேட்டர்ன் 11 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. இன்னைக்கு தான் ஜெஸ்ஸியோட நினைவு நாள் அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோயின் ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட ஜெஸ்ஸி சாவறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ரூமை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு ரூம்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குங்க. அதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத் அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸா இருந்துட்டு இருக்கும். ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது சம்பந்தமா இவங்க படிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஜெஸ்ஸியோட அப்பா கேட்கிறாரு, என்னமா சடனா ஜெஸ்ஸியை வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய தம்பி இறந்து போயிட்டான். என் தம்பி இறந்து போன பேட்டனும் உங்க பொண்ணு இறந்து போன பேட்டனும் ஒரே மாதிரி இருக்குது. உங்க பொண்ணோட கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவன் தான் என் தம்பியோட கொலை வழக்குலயும் சம்பந்தப்பட்டிருப்பான் அப்படின்ட்டு தான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ட்ரக் டீலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கில்லர் வந்துட்டு பணம் போட்டுட்டு இருந்தான் இல்லையா, அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத செக் பண்ணோம்னா அவனை பிடிச்சிடலான்னு செக் பண்ணி பார்த்தா அதுல பெங்காலி பசங்க தான் மாட்டானுங்க. அவனுங்களை பிடிச்சி விசாரணை பண்ணா எங்க கிட்ட ஒருத்தன் பணத்தை கொடுத்து போட சொன்னா நாங்க போட்டு விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அவன் பாக்க எப்படி இருந்தா எந்த வண்டியில வந்தா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ட்ரக்கை மென்ஷன் பண்றானுங்க. இந்த ட்ரக்ல தான் வந்தான் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இந்த ஜெஸ்ஸியோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது ஜெஸ்ஸி 22 வயசுல கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்து போயிருக்கா. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்தா உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது சஞ்சய் அப்படின்ற ஒருத்தங்க கூட இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்ற ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஜெஸ்ஸி கூட படிச்சவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோன் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிப்ரான் என்ன பண்றாருன்னா ட்ரக் பாத்தீங்கன்னா ஜயானை கொலை பண்ணி ஒரு இடத்துல போட்டுட்டு போச்சு இல்லையா, சோ அந்த இடத்துல இருந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணலாம். அந்த ஏரியால இருந்து ட்ரக் எங்க போயிருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது உள்ளூர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அந்த ட்ரக் இருக்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அது பக்கத்திலேயே ஒரு கண்டெய்னர் வீடு ஒன்னு இருக்குதுங்க. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட கில்லர் போலீஸ்காரங்களை சுட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றான். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாருங்க. அங்க பலதரப்பட்ட போராட்டமே நடக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அங்க ஒரு மினி லேபே செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. எப்படியோ போலீஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு அவன் தப்பிச்சு ஓடுவான் பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுது. அந்த கார்ல வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். கிப்ரான் ஒரு வழியிலையும் ஹீரோயின் ஒரு வழியிலையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் 2 பேர்த்தோட இன்வெஸ்டிகேஷனும் ஒரே பாயிண்ட்ல வந்து மேட்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் இவனை போட்டு பொலவலன்னு பொளந்து கிப்ரான் தன்னோட கஸ்டடியில எடுக்கிறாருங்க. அங்க உட்கார வச்சு விசாரணை பண்ணா ரொம்ப கேஷுவலா பெரிய இவன் மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு எப்படி தன்னோட தம்பி மேல அவ்வளவு பாசமோ அதே மாதிரி எனக்கு என்னோட தாட்ஸ் மேல பாசம் அப்படின்றாங்க. அப்பதான் போலீஸ் ஆபீசர் குறுக்கிட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்றாருங்க. தக்காளி அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த லேப்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கானே இந்த கில்லர் இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆகலங்க. அப்பதான் தெரிய வருது இந்த வேலையை இவன் ஒருத்த மட்டும் பண்ணல, இவன் கூட இன்னொருத்தனும் இருக்கிறான் அப்படின்ட்டு.
அந்த ஒருத்தன் யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டான ஆல்பி தான். ஹீரோன் சொல்றாங்க, என்னோட தம்பி காணாம போன டைம்ல எல்லாம் ஆல்பி எங்கூட தான் இருந்தான், அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இந்த சம்பவத்தை பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. ஆனா அவன் சொல்றான், அவன் ஜெசி அப்புறம் இந்த ஆல்பி எல்லாரும் கூட்டு அப்படின்ட்டு. இவங்க சயின்டிபிக்கா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத். செத்த உடனே பாத்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் எப்படி வேலை செய்யுது, என்னென்னலாம் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. அதுக்கு இவங்க கூடயே இருக்கக்கூடிய ஜெசியை பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி இருந்திருக்காங்க. இவங்களோட ஆய்வுல பாத்தீங்கன்னா ஜெசி எதிர்பாராத விதமா இறந்துட்டா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனிதர்களை வச்சே டைரக்டா டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜின்னி பிக்கை வச்சு தானே டெஸ்ட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் கடந்து இவனுங்க ஹியூமன்ஸ் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதுல ரேண்டமான ஆட்களை சூஸ் பண்ணாம ஆல்ரெடி சாகணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருப்பானுங்க இல்லையா, அவனுங்களையா பார்த்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களுடைய டேட்டாஸை திருடி அவங்கள விக்டம்ஸா தேர்ந்தெடுத்து இங்க தூக்கிட்டு வந்து இந்த சம்பவங்களை எல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க ஒருத்தனா அங்க வச்சு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அவன் செத்து போயிருவான். செத்ததுக்கு அப்புறம் அவனோட ரீடிங்ஸ் சயின்டிபிக் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவனுங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஜயான் வந்து செத்து இருக்கிறான். செத்த உடனே அவங்க அம்மாவை தான் பார்த்திருக்கான். அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் அம்மா கூடயே போற மாதிரியும் அவனுக்கு வந்து தாட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. இந்த உலகம் இல்லாம வேற ஒரு டிஃபரெண்டான உலகத்துல அவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒன்ஸ் அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அந்த விக்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு பக்கத்திலேயே பாய்சன் இருக்கிற மாதிரி பாய்சன் பாட்டில வச்சுட்டு வந்துருவாங்க. சோ போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் பிளான். அதை தொடர்ந்து இவங்களோட ஆய்வை பாத்தீங்கன்னா மேம்படுத்தி ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விக்டம்ஸை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப கில்லரை போலீஸ் பிடிச்சாச்சு. என்ன மோட்டிவுக்காக இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட டவுட் என்ன அப்படின்னா, இவனோட கூட்டாளியான ஆல்பி, அதாவது ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு, அவனை கொலை பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். இது நம்ம கிப்ரானுக்கு தெரியுங்க. ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். அந்த வாய்ஸ் நோட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வாய்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா தான் கூடவே இருக்கக்கூடிய ஆல்பிக்கோட மேட்ச் ஆகுது அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல இவங்க உணர்றாங்க. ஆல்பி ஹாய் சொல்ற விதமும் அந்த வாய்ஸ் நோட்ல வந்த விதமும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் லேப்ல இருந்து தான் ரிப்போர்ட் வந்துருச்சு, நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய நபரோட வயது 32ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கும், பி பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்ட்டு. சந்தேகத்தின் அடிப்படையில செக் பண்ணி பாக்குறாங்க, கன்ஃபார்ம் ஆகுது. மேலும் தன்னோட தம்பி வழக்குல இவனோட ஈடுபாடு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜயான் காணாம போன டைம்ல பாத்தீங்கன்னா இவன் எங்க இருந்தான் அப்படின்னு செல்போன் டவரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா இவனும் அந்த பெட் ஷாப் கிட்ட தான் இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அடுப்பான நம்ம ஹீரோயின் நேரா இவனோட பிளாட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஜயானோட பூனைக்குட்டி அவனோட பிளாட்ல இருந்திருக்குது. பூனைக்குட்டியோட தானே அவன் பெட் ஷாப் போனான். எல்லாம் உறுதியானதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டான ஆல்பிய அந்த இடத்துலயே வச்சு கதையை முடிக்கிறாங்க. இவன் மூலமா தான் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. அப்படிதான் அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கிப்ரான் கிட்ட புடிச்சு கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டி எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். Love you guys. Take care and cheers.